Hello friends, welcome to Vidyalaya Live. Average problems இன்னொரு type of method பார்க்கலாம். 9 நண்பர்கள் மதிய உணவிற்காக ஒரு உணவகத்திற்கு சென்றனர். அதில் 8 நண்பர்கள் ஒவ்வொருவரும் தலா ரூபாய் 12 செலவிட்டனர். ஆனால் 9வது நண்பர் சராசரியை விட ரூபாய் 8 கூடுதலாக செலவிட்டார் எனில் அவர்கள் செலவிட்ட பணத்தின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கூடுதல் தான் இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 9 நண்பர்கள் செலவிட்ட சராசரி பணத்தோட மதிப்பு நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். 9 நண்பர்கள் செலவிட்ட சராசரி பணம் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ சராசரிக்கு ஃபார்முலா என்ன? இந்த பணத்தோட கூடுதல் டிவைடட் பை மொத்த எண்ணிக்கை. அப்போ இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 9 நண்பர்கள் செலவிட்ட பணத்தின் கூடுதல் டிவைடட் பை எத்தனை பேர் இருக்காங்க? இங்கே 9 பேர். அப்போ டிவைடட் பை 9. இப்போ இங்கே நம்ம கூடுதல் தான் நம்மளுக்கு வேணும். அப்போ என்ன வரும்? 9x ஈக்குவல் டு 9 நண்பர்கள் செலவிட்ட பணத்தின் கூடுதல். இப்போ நம்மளுக்கு கூடுதலை நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 8 பேர் வந்து ரூபாய் 12 ரூபா செலவிட்டிருக்காங்க. 9வது நண்பர் சராசரியை விட ரூபாய் 8 கூடுதலாக செலவிட்டான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும்? 9x ஈக்குவல் டு 8 பேர் 8 × 12 8 பேர் 12 ரூபா செலவிட்டிருக்காங்க. ப்ளஸ் சராசரியை விட 9வது நம்பர் வந்து 8 ரூபா அதிகமாக செலவிட்டிருக்காரு. அதனால் x + 18ன்னு வரும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 9x ஈக்குவல் டு 8 × 12 96 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 8. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எக்ஸை ஒரு பக்கமும் நம்பர்ஸை ஒரு பக்கமும் வச்சுக்கலாம். 9x - x ஈக்குவல் டு 96 ப்ளஸ் 8 104. இப்போ 9x - xனா 8x ஈக்குவல் டு 104. இப்போ எக்ஸோட வேல்யூ 104 டிவைடட் பை 8. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ 13. இப்போ சராசரி தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ 9 நண்பர்கள் செலவிட்ட பணத்தின் கூடுதல் வேணும்னா நம்ம என்ன பண்ணோம்? 9 × 13 பெருக்கணும். 9 × x. இப்போ 9 × 13 ஈக்குவல் டு 117. இதுதான் ஆன்சர். தேங்க்யூ.